எல்லோருக்கும் வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற குழு ஒரு கட்டுரை போட்டி ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தி இருந்தார்கள். அந்த கட்டுரை போட்டியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் என்பது அன்றாட வாழ்க்கையே. எவ்வளவு அருமையான தலைப்பு இல்லையா? எனக்கு ரொம்ப அந்த தலைப்பை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். இந்த போட்டியில வின் பண்றோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த போட்டிக்கு என்னுடைய எழுத்தை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு இந்த போட்டியினுடைய தலைப்பை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். அருமையான தலைப்பு. ஏன் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறத முழுசா நம்புறவங்க அதை அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்றோங்கிறத ஒருத்தரோட கருத்துக்களை அதுல பதிவு பண்ற மாதிரி இருந்தது. நான் என்னுடைய பதிவு மட்டும் இல்ல, அந்த குழுல போட்ட அத்தனை பேருடைய பதிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னுடைய கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்தது. அதை விட சந்தோஷமான விஷயம், அந்த முதல் பரிசா எனக்கு 2 அருமையான புத்தகங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன புத்தகங்கள்னு பாத்தீங்கன்னா, முதல் புத்தகம் கனவு மழை அப்படிங்கிற புத்தகம். வா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இன்னும் அந்த புத்தகத்தை வாசிக்கல. ஆனா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 21 சிறுகதைகள் இருக்கு. இது கண்டிப்பா ஒரு நம்மள சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய சிறுகதைகள்ங்கிறது. இந்த சிறுகதையினுடைய தலைப்பெல்லாம் படிக்கிறோம், 2-3 தலைப்பு படிக்கிற மாதிரி இருக்கும். புதிர், உயிர் இழை, சருகு, ராமேஸ்வரமும் சனீஸ்வரனும் அது மாதிரி ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தலைப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிச்சு இதனுடைய ரிவ்யூவை நான் போடுறேன். எனக்கு தெரியும், நான் புக் எக்ஸிபிஷன்ல வாங்கின இந்த புக்ஸ் எல்லாம் போட்டேன், அதனுடைய ரிவ்யூவை சொல்றேன்னு சொன்னேன். சில புக்ஸை வாசிச்சுட்டேன், ஆனா இன்னும் நான் ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணல. இன்னும் சில புக்ஸை வாசிக்கிறதுக்கு இருக்கு. என்னுடைய அலுவலக பணினால அந்த வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுல கொஞ்சம் பிஸி ஆனதுனால நான் கொஞ்சம் புக் ரிவ்யூவை பண்றது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த படிச்ச புக்ஸ் எல்லாமும் ரிவ்யூ பண்ணி, இந்த புக்ஸ் எல்லாமும் படிச்சு நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். முதல் புக்கு தான் அருமையான புத்தகம். நான் சொன்ன மாதிரி எழுதியவர் வா ஸ்ரீனிவாசன். 2வது புக்கு எனக்கு ரொம்ப அந்த தலைப்பை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இமயம் கண்டேன் இறை கண்டேன் அப்படிங்கிற புக். இமயம் கண்டேன் இறை கண்டேன். இது எழுதியவர் கா சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். இந்த புக்ல பாத்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா, பல திருத்தலங்களை பத்தி, அதாவது என்னெல்லாம் திருத்தலங்கள் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கொடுத்துருக்காரு. இந்த திருத்தலங்கள் எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் திருத்தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரித்வார், ரிஷிகேஷ், டெல்லி, பத்ரிநாத், பழனோத்ரி, உத்தரகாசி, கங்கோத்ரி, நர்மதா அப்படிங்கிற அருமையான இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்து படங்கள் எல்லாம் போட்டிருக்காருங்க. அதே பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு அதை பத்தின வரலாற்று, ஒவ்வொன்றத்தை பத்தி வரலாற்று சிறப்பு, இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இதுல கொடுத்துருக்காரு. பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல திருத்தலங்களோட முழுமையான பயண வழிகாட்டி தான் இந்த நூல். இதை படிச்சு கண்டிப்பா படிக்கிறதுல ஆர்வமா இருக்கேன். இதை படிச்சு இதுல இருக்கிற சுவாரஸ்யமான தகவலை புக் ரிவ்யூவா உங்ககிட்ட போடுறேன். நான் இந்த 2 புத்தகத்தையும் எனக்கு என்னுடைய கட்டுரைக்கு முதல் பரிசா கொடுத்த அர்த்தமுள்ள ஆன்மீக குழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.